Hello students, Standard 7th Maths Information Processing. Route map. Maps are used to display a wide variety of information. Reading a map can help us to solve many problems in travel, such as planning for travel, place of visit. Let us learn how to find the shortest possible route in a map. ஓகேம்மா, ரூட் மேப் அது எதுக்கு யூஸ் ஆகுது, ரூட் மேப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நம்மளோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது எவ்வளோ தூரம் இருக்குது, அது எந்த வழியாக போகலாம், அப்படிப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்மளே ஆன்சர் பார்க்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்போது நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நிறைய என்ன இருக்கும், வேஸ் இருக்கும், வழி இருக்கும், அப்படி தானே? இதில் எது பெஸ்ட்டு, எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு வரணும்னா, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வரணும்னா எந்த வேயை நம்ம தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்லாமா. இதுதான் என்னதுன்னா ரூட் மேப். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உனக்கு காட்டுறேன். திஸ் சிச்சுவேஷன் in this figure, various places like school, park, house, hotel and so on are connected through roads. ஓகேம்மா, இப்போ இங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது, தென் ஹவுஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஓகேம்மா, தென் ஹவுசஸ், இன்னும் நிறைய ஹவுசஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம இந்த ஹவுஸில் இருந்து இந்த ஹவுஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு வரணும். ஓகேவா? இந்த ஸ்கூலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாரு, இந்த ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஹவுஸில் ஸ்டார்ட் பண்ணி டைரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஸ்கூலுக்கு வந்துடலாம். ஓகே தானே? இல்லைனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஹவுஸ்லேருந்து இங்கே போய் இது வழியாக சில்ட்ரன்ஸ் பார்க் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு திரும்ப அங்கே இருந்து அப்படியே நீ என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு வரலாம். ஓகேவா? எப்போ உங்களுக்கு டைம் அதிகமாகுது, இங்கே போய் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விளையாடிட்டு நீ ஸ்கூலுக்கு வரச்சில தான் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது. ஷார்ட்டஸ்ட் ரூட் எது? திஸ் ஒன் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகேவா? இப்போ ஷார்ட்டஸ்ட் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரியுதா? ஸோ நம்மளோட ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும், நம்ம போய் சேரக்கூடிய இடத்துக்கு சீக்கிரமாக சேரணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னதுமா, ஷார்ட்டஸ்ட் ரூட். நமக்கு தேவையானது என்னது, ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.3. Madan has to go to Karur from Coimbatore for an official visit. On his onward journey, he goes via Vellakoil to reach Karur. While returning to Coimbatore, he travels via E-road. Both the routes travelled by him are given in the figure. Find the shortest route. ஓகே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து என்ன பண்ணுறான், கரூர் ஃப்ரம் கோயம்புத்தூர் இப்படி வர்றாங்க. ஓகேவா? கரூர் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு வரான். அது எந்த வழியாக வர்றான்னா, அப்படியே வெள்ளக்கோவில் வழியாக கரூர் வரலாம், இல்லைனா ஈரோடு வழியாக வரலாம். ரெண்டு வழியில் வரலாம். ஓகேவா? இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளக்கோயில் வழியாக கரூர் வரணும்னா 131 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வழியாக கரூர் வரணும்னா ஈரோடுக்கு 101 கிலோமீட்டர், தென் ஈரோடு டு கரூர் 66 கிலோமீட்டர் இப்படி இருக்குது. இதில் எது ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சொல்யூஷன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மதன் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கரூர் வியா வெள்ளக்கோயில் வழியாக வர்றதுக்கு அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 131 கிலோமீட்டர்னு. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மதன் ஃப்ரம் கரூர் டு கோயம்புத்தூர் வியா ஈரோடு வழியானா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் டு ஈரோடு 101 and then Erode to Karur 66. That is 66 plus 101, 167 kilometer. Therefore 131 தான் என்னது, smallest.
that is the route via வெள்ளக்கோயில் is the shortest route. ஓகேவா? எதுமா shortest route? வெள்ளக்கோயில். So the distance traveled by Madan from Coimbatore to Karur via வெள்ளக்கோயில் is the best one. Okay. Next example 6.4. A telephone exchange worker wants to give the telephone connection to Amda's house. Figure shows all the possibilities of cable connections. Find the route which requires minimum cable. Okay. அந்த கேபிள் டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அமுதாவோட ஹவுஸுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து கொடுப்பாங்க அப்படி தானே. இதில் மினிமம் கேபிள் எந்த ரூட் வழியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஏல ஸ்டார்ட் பண்ணி ஹவுஸுக்கு வர்றதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னா ஏ டு பி, பி டு டி இப்படி வரலாம். ஏலேருந்து டிக்கு வர்றதுக்கு பி வழியாக வரலாம், தென் சி வழியாக வரலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம். ஓகேவா? இப்போ ஏ டு டி ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா எவ்வளோ டைம் ஆகுது? 7 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, தென் ஏ டு டி பி வழியாக வரணும்னா 4 + 5 = 9 மீட்டர். தென் ஏ டு டி சி வழியாக வரணும்னா 2 + 6 6 மீட்டர். ஓகே, ஸோ 7 மீட்டர் இஸ் தி shortest, simple இருக்கக்கூடியது. ஸோ therefore the route directly from A to D requires minimum cable of length 7 meter. Exercise 6.2. First one, make a model of a fish using the given determinant shapes. Listen, பார்த்தீங்களா, ஒரு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த டெட்ரோமினோ ஷேப்ஸை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் சொல்கிறாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப் வர மாதிரி 3 டைம்ஸ் எதில் வேணாலும், கண்டினியூஸ்லாம் கொடுக்கவே இல்லை, எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிசன், இப்போ பாரு, இந்த மெத்தட் தான் ஆக்சுவலாக இப்படி இருக்கணும் அப்படி தானே. இதில் ஒன்று அண்ட் தென் இதில் ஒன்று அப்படின்னு சொல்லி எதில் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் 3 டைம்ஸ் வரணும். அண்ட் தென் இந்த டெட்ரோமினோ 2 டைம்ஸ் அண்ட் தென் இந்த டெட்ரோமினோ 1 டைம், இந்த டெட்ரோமினோ 1 டைம் வரணும். ஓகேவா? அப்படி இதில் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணனா நமக்கு லாஸ்ட்டில் ஃபைனலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாருமா, இப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? பாரு, இது 2 டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 டைம் அண்ட் தென் 1 டைம் அண்ட் தென் 3 டைம்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ், 1 டைம் 1 டைம் 2 டைம் கொடுத்துருக்கக்கூடிய டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணச்சுல இந்த ஃபிஷ்க்கு என்ன ஷேப் கிடைக்குது? இந்த ஷேப் கிடைக்குது. ஓகேவா? இது எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை, கஷ்டமும் இல்லை. ஒன்லி என்ன மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபிக்ஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கம்ப்ளீட் தி கிவன் ரெக்டாங்கிள் யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேப்ஸ். ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள், இதுலையும் இந்த டெட்ரோமினோ ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1 டைம், இது 3 டைம் அண்ட் தென் இது 2 டைம் அண்ட் தென் இது 3 டைம் அண்ட் தென் இது 2 டைம் இந்த ரெக்டாங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணணுமா? பட் இந்த ஷேப் 1 டைம் தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தென் தி ஷேப் 3 டைம் 1 டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் தி ஷேப் 2 டைம் தென் 1 டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, இன்னும் ஒரு 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் தி ஷேப் 3 டைம் 1 டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, தென் 2 டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். தென் இந்த ஷேப் 2 டைம், இதுவும் 1 டைம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, அனதர் 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாம் அப்படியே இங்கே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா இப்படி தான் கிடைக்குது. ஓகேவா? அவங்க சொன்னே போல் 1 1 2 3 டைம் 3 டைம் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 டைம். ஓகேவா? இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச பாசிபிள் வே, உங்களுக்கு தெரிஞ்ச வேல கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். இது 1 டைமாக தான் இருக்கணும். 3 டைம் 2 டைம் 3 டைம் 2 டைமில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் ஒன், ஷேட் தி கிவன் ஃபிகர் கம்ப்ளீட்லி பை யூஸிங் 5 determinant shapes only once. ஓகேம்மா, இப்போ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில்
இந்த ஷேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஒன் டைம் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன மாடல் வரும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, எதுவுமே என்ன ஆகலை, அனதர் ஒன் டைம் வரல. 1 2 3 4 5 இந்த 5 டெட்ராமினாவுமே ஒன் டைம் தான் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. Using the given determinants with numbers on it, complete the 4x4 magic square. ஓகே, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 16 3 2 13 இது வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். 16 3 2 13 ஸ்ட்ரெயிட்டாக 4 இதுவும் கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு இதை எதை எடுத்துக்கலான்னா, ஓகே இதை எடுத்துக்கலாம். 5 9 4 that is 4 9 5 4 9 5 6. ஓகேவா, ஓகே ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு அண்ட் தென் இப்போ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. 10 11 8 தென் 12. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்ன வரும், 15 14 1 7. ஓகே ஆயிடுச்சா, எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் சம் போலாமா. ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் ரூட் டு விவேகானந்தர் மெமோரியல் ஹால் ஃப்ரம் தி மண்டபம் யூசிங் தி கிவன் மேப். ஓகே, மண்டபத்தில் இருந்து அவங்க விவேகானந்தர் மெமோரியல் ஹால் போகணும். அதுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் கேட்டிருக்காங்க. லிசன், மண்டபத்தில் இருந்து புள்ளிவாசல் ஐலாண்டு வழி, ஐலாண்டில் இருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹால் வரலாம். இல்லைனா மண்டபத்தில் இருந்து குருசடை ஐலாண்டில் இருந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹால் வரலாம். ஓகேவா, பட் மண்டபம் டு விவேகானந்தர் மெமோரியல் ஹால் புள்ளிவாசல் வழியாக வந்தால் 6 + 2 + 1.5 என்ன வரும். லிசன்மா, பண்ணுறேன் பாரு. ஃபஸ்ட்டு ரூட் மண்டபத்தில் இருந்து எங்கே வரேன், புள்ளிவாசல் ஐலாண்டு. அண்ட் தென் மண்டபத்தில் இருந்து புள்ளிவாசல் ஐலாண்டு வந்து குருசடை ஐலாண்டு வந்து தென் விவேகானந்தர். லிசன் பாரு, மண்டபம் புள்ளிவாசல் ஐலாண்டு அதிலிருந்து குருசடை ஐலாண்டு வந்து தான் அவங்க திரும்ப எங்கே போகிறாங்க, விவேகானந்தர் போகிறாங்க. இங்கே மண்டபத்துலேருந்து டைரெக்டாகவே குருசடை வந்து விவேகானந்தர் மெமோரியல் ஹால் போகலாம். ஃபஸ்ட்டு ரூட் வந்து எதுனா மண்டபம் புள்ளிவாசல் ஐலாண்டு, அதில் இருந்து குருசடை ஐலாண்டு and then விவேகானந்தர் மெமோரியல் ஹால். ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டர் ப்ளஸ் 2 கிலோமீட்டர் ப்ளஸ் 1.5 கிலோமீட்டர் equal to 9.5 கிலோமீட்டர். ஓகேவா, ஓகே இது வந்து என்னதுமா, ரூட் 1. ஓகேவா, தென் ரூட் 2 பார்க்கலாம். ரூட் 2 எப்படி வரலான்னா, மண்டபத்திலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே குருசடை ஐலாண்ட்,
அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக விவேகானந்தர் மெமோரியல் ஹால். ஓகேவா? ஓகேம்மா. இப்போ டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 7 கிலோமீட்டர் ப்ளஸ் 1.5 கிலோமீட்டர், தட் இஸ் 8.5 கிலோமீட்டர். இப்போ பாரு, இங்கே 9.5, இங்கே 8.5. அப்போ எதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு? root 2 தான் shortest one. Therefore, root 2 is the shortest. Okay va? Next challenging problem, 6th one. Fill in 4x10 rectangle completely using all the 5 determinants twice. Okay, 4x10, அதாவது 4 rows 10 columns or 4 columns 10 rows வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நீ ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் யூஸிங் தி 5 determinants. ஓகேவா? அதாவது ஆக்சுவலாக டெட்ராமினாங்கிறது 5 ஷேப்ஸ், 5 டெட்ராமினோ ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அது 2 times வர மாதிரி நீ என்ன பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஷேப் காட்டுறேன். லிசன் பாரு. 1 2 3 4 columns and 4 rows and 1 2 3 4 5 6 7 8 9 10 columns வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லிசன் பாரு. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 3 4 5 determinants 2 times என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. இதை மாதிரி என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் கண்டிஷன் என்ன, 5 determinant ஷேப்ஸ் இருக்கணும், அது 2 times இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Fill in 8x5 rectangle completely using the 5 determinants twice. Same sum தான். என்னதுன்னா 8x5 மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணிக்கோ, ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் அதுவும் 2 times தான். 5 determinant ஷேப்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 ஷேப்ஸ் அண்ட் தென் 2 times. ஓகே, என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் போகலாம். 8th sum. Observe the picture and answer the following. Find all the possible routes from A to D. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் அந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏல இருந்து டிக்கு வர்றதுக்கு நீ என்னென்ன ரூட்ஸ்லாம் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏலேருந்து டிக்கு வரணும்னா இப்படி போகலாம், இப்படி போய் இப்படி போய் இப்படி போகலாம், அண்ட் தென் இப்படி போய் இப்படி போகலாம், இப்படி போய் இப்படி போகலாம். ஓகே, எப்படிலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி. ஈக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபைண்ட் ஆல் தி பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப் வித் டிஸ்டன்ஸ். மென்ஷன் தி ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகே, ஒன்று ஒன்றா பண்ணலாம். 8th sum சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏல இருந்து டிக்கு பாசிபிள் ரூட்ஸ். ஓகேமா? ஓகே, ரைட் பண்ணிக்கலாம். ஆல் பாசிபிள் ரூட்ஸ் ஃப்ரம் ஏ டு டி. ஓகே, ஆர் ஏ டு டி ஆர் எதெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஏல இருந்து ஜிக்கு போகும், ஜியில் இருந்து எஃப்க்கு போகணும், எஃப்ல இருந்து ஈக்கு போகணும், ஈல இருந்து நீ டியை போய் அடைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஏல இருந்து ஜியில் போகும், ஜியில் போயிட்டு ஜியிலேருந்து அப்படியே டிக்கு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வழியாக போகலாம். ஏல இருந்து பிக்கு போகணும், பி டு சி, சி டு டி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏல இருந்து பி, ஏ டு பி, தென்
B2D. ஓகேவா? So 4 possible routes. Okay, next second one, find the shortest distance between E and C. Okay ma, E க்கும் C க்கும் உள்ள shortest distance பார்க்கலாம். First route 1, ஒரு route எப்படின்னா E to C க்கு Eல இருந்து நீ Dக்கு போகணும், Dல இருந்து சிக்கு போகலாம். ஓகேவா? ஓகே, இப்படி போகணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு பாரு. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 120 ப்ளஸ் 200. 120 மீட்டர் ப்ளஸ் 200 மீட்டர் ஈக்குவல் டு 320 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ரூட் 2. ரூட் 2 எப்படி போகுதுன்னா E to D, then D to B, then B to C. ஓகேவா? இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு E to D 120 plus 100 plus 120 மீட்டர். ஓகேவா? 120 மீட்டர், 100 மீட்டர், 120 மீட்டர், that is என்ன வரும்? 340 மீட்டர். ஓகேவா? ஸோ ஷார்ட்டஸ்ட் இதுதான், 320 தான். therefore shortest distance is, find the shortest distance தானே கேட்டிருக்காங்க, 320 மீட்டர். that is E to D to C. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் 3ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஆல் தி பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப். பிக்கும் எஃப்க்கும். ஓகே, ரைட் பண்ணலாம். ஆல் பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஓகேவா? பிக்கும் எஃப்க்கும். ஓகே, பிஎஃப் ஆர் first one root 1. root 1 எப்படி இருக்குதுன்னா B to F. Bல இருந்து எங்க போறோம்? Fக்கு போறோம். ஓகே, ஸோ B to A, A to G, G to F. ஓகேவா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் ரூட் ஒவ்வொன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேம்மா, இப்போ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதனோட டிஸ்டன்ஸையும் பார்த்துடலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மென்ஷன் தி ஷார்ட்டஸ்ட் ரூட் கேட்டிருக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 250 மீட்டர் ப்ளஸ் 100 மீட்டர் ப்ளஸ் 150 மீட்டர் ஈக்குவல் டு 200, 300, 400, 500. 200, 300, 400, then 500. So 500 meter. Okay, next root 2 பார்க்கலாம். root 2ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா Bல இருந்து எங்க போறாங்க? D போறாங்க. B to D, then D to E, then E to F. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் Bல இருந்து D 100 மீட்டர் பிளஸ் D to E 120 மீட்டர் பிளஸ் E to F 300 மீட்டர். ஸோ 400, 500, 520, 520 மீட்டர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ரூட் 3 பார்க்கலாம். ரூட் 3 வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பியில் ஸ்டார்ட் பண்ணணும். B to D, then D to B to D, D to
ஜி டியிலேருந்து ஜிக்கு போகும், டி டு ஜி, ஜி டு எஃப். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பி டு டி 100 மீட்டர் ப்ளஸ் டி டு ஜி 200 மீட்டர் ப்ளஸ் ஜி டு எஃப் 150 மீட்டர். தட் இஸ் 300, 400, 450 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட் 4 பார்க்கலாம். ரூட் 4 எப்படி போகுதுன்னா பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு எஃப். ஓகேவா? இப்படி போகிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் B to C 120 meter plus C to D 200 meter plus D to E 120 meter plus E to F 300 meter. That is 200, 300, 400, 700, 740, 740 meter. Listen, இதில் எல்லாத்துலையுமே ஷார்ட்டஸ்ட் என்னது? ரூட் 3 450 தான். So, root 3 is shortest. Okay, ma? So, B to D, D to G, G to F is the shortest route. Okay.